மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இயேசு கடல் மேலே நடந்து வந்ததை பார்த்து இவங்க பிசாசு நினச்சி ஐயோ அம்மான்னு அலர்னாங்க. இயேசு நான் தான் அப்படின்னு திட்டமாக தெளிவுபடுத்திட்டார். அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். இது கொஞ்சம் வினோதமாக இருக்கு, யோசித்து பாருங்க. அவர் நான் தான் இயேசு, பிசாசு கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கு இவன் அது நீரே ஆனால், இது கிட்டத்தட்ட பிசாசு கேட்ட மாதிரியே இருக்கு பாருங்க. தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்கமாகும்படி சொல்லும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே குதியும், ஆலயத்தினுடைய கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதியும், தூதர்கள் வந்து உம்மை ஏந்தி கொள்வார்கள். பிசாசு பேசின மாதிரியே பேதுரு சில நேரங்களில் பேசுகிறான். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். வராதேன்னு சொல்லுன்னா அப்போ இது இயேசுநாதர் கிடையாதா? இயேசுநாதர் அப்பத்தை கல்லை அப்பமாக்கலை, அதனால் அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று ஆகிவிட்டதா? இயேசுநாதர் தேவாலய உச்சியிலேருந்து கீழே குதிக்கலை, அதனால் அவர் தேவகுமாரன் இல்லைன்னு ஆகிவிட்டதா? சிலுவையில் தொங்கிய போதும் எதிரிகள் அப்படி தான் சொன்னாங்க. அவிசுவாசிகள், ஆண்டவரை நம்பாதவர்கள் சொன்னாங்க, தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வாரோம், அப்போ நாங்கள் நம்புகிறோம். சிலர் அப்படிதான், ஆண்டவரே, நீர் உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு இதை செய்யும். ஏன் உனக்கு அவர் அதை செய்யலைன்னா அவர் கடவுள் இல்லாமல் போயிடுவாரா? என்ன கேள்வி இது? ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், அது எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய தேவையில், நம்முடைய பிரச்சனையில், நம்முடைய வியாதியில், நம்முடைய போராட்டத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அதில் எந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் இதைத்தான் செய்யணும், இதை செய்யலைன்னா இது கடவுளே கிடையாது. நீர் உண்மையான கடவுள் என்றால் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது இருக்கு பாருங்க. அது அதனால தான் அவன் தண்ணிக்குள்ளே முங்கினான். நீரே ஆனால் நானாக தான் என்ன கேட்டிருப்பேன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது கடல் மேலே நடக்கிறதுக்கு. ஏன்னா இவன் கடல்லே பிறந்து வளர்ந்தவன். பேதுரு ஒரு மீனவன். கடலில் நீந்துறது அதெல்லாம் அவனுக்கு அத்துப்படி. படகு ஓட்டுறது, தண்ணீரில் நீந்துறதெல்லாம் நல்லா தெரியும் பேதருக்கு. ஆனால் கடல் மேலே நடக்கிறதுன்றது ஒரு அதிசயம், அது ஒரு பெரிய விஷயம். கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, நானும் கொஞ்சம் நடக்கிறேனேன்னு கேட்டிருந்தா அது நியாயமான ஜெபம். சொல்கிறான், நீரே ஆனால் வர்றது பிசாசு இல்லை, ஆண்டவர் தான் என்பது உண்மையானால் நானும் நடக்கணும். இது என்னையா குதர்க்கமான ஒரு ஜெபம். அதனால தான் ஆண்டவர் வானார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான், உள்ள முங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே. 31 வசனத்தில் சொன்னார், அற்ப விசுவாசியே. இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு ஜெபம் அல்லது குதர்க்கமான ஒரு காரியத்தை நம்ம செய்யவும் கூடாது, கேட்கவும் கூடாது. இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கும் கடல் மேலே நடக்க ஆசையாக இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் நடந்துக்கிறேன்னா ரைட்டு, நடன்னு அப்படி கேட்டால் ஒன்றும் தவறில்லை. அதனால் நம்ம எப்போதுமே என்னமோ ஆண்டவர் தன்னை நமக்கு அவர் தன்னை நமக்கு நிரூபிக்காவிட்டால் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவர்னா நம்ம ஓட்டு வாங்கி தானே அவர் கடவுளாக இருக்கிறாரு. அவர்னா அரசியல்வாதியா? நம்ம ஓட்டு போடலன்னா, நம்ம நம்பலைன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாதா? இந்த ஒருத்தனும் அவரை நம்பாட்டாலும் அவர் தேவன் தான். ஒருத்தனும் அவரை ஆராதிக்கலை, ஒருத்தனும் அவரை நம்பலை என்றாலும் கூட அவர் இம்மி அளவு கூட அவருடைய தெய்வத்தன்மை குறையாது. அவர் நம்மளை எல்லாம் மனசை மாற்றி, எப்பா நான் தான்ப்பா கடவுள்
ஆமாம், நல்லா கவனிங்க, நான் தான் கடவுள், நீங்கள் என்னை நம்புங்க, ஏன்னா நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதை அவர் செய்கிறாரு, நம்ம நன்மைக்காக செய்கிறாரு. அவருக்கு 5 பைசா அதில் லாபம் கிடையாது. நன்றாக சிலர் அப்படியே என்னமோ கடவுளை அவர் சிலர் அவரை மிரட்டுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அவர் இதை செய்யலைன்னா நான் பைபிள் படிக்க மாட்டேன், அவர் இதை செய்யலைன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவர் மட்டும் எனக்கு இது நடக்கலைன்னா நான் சபைக்கு போக மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேன். எல்லாம் நம்ம பேதுருவுடைய வகையாராக தான். பேதுரு தான் ஆரம்பித்து வச்சான், நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் சரியாயிட்டான். ஆனால் யோபுவுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். யோபு சொன்னால், ஆண்டவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். யாக்கோபு சொன்னால், நீர் எனக்கு உடையும் உணவும் கொடுத்து என்னை பாதுகாத்தால் நான் உம்மை கடவுளாக கும்பிடுவேன், உமக்கு தசமபாகம் கொடுப்பேன்னா. நீர் என்னை பாதுகாக்காவிட்டால் நான் உம்மை கும்பிட மாட்டேன், தசமபாகம் கொடுக்க மாட்டேன். அது இன்னொரு அர்த்தம் அதில் ஒளிஞ்சிருக்கு. அது யாக்கோபினுடைய காரியம். அது ஆரம்பத்தில் அவன் செஞ்சான். அதான் முதல் படி. தேவனை அவனை அறிவதற்கு முதல் படி விட்டுட்டார். அது விட்டுட்டார். சரி, சின்ன பிள்ளை, சிறு பிள்ளைத்தனமாக செய்துன்னு விட்டுட்டார் ஆண்டவர். ஆனால் ஒரு வளர்ந்த நிலை அப்படி அல்ல. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னானே, அதுதான் வளர்ந்த நிலை, அதுதான் பக்குவம், அதுதான் முதிர்ச்சி. ஆகவே இந்த ஒரு தப்பான ஒரு ஜெபத்தை நம்ம செய்யவே கூடாது. எது கடல் மேலே நடக்க ஆசைப்படுவது தப்பு இல்லை, அது ஆண்டவரே என்னுடைய வாஞ்சை நிறைவேற்றும்னு கேட்பதில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே ஆண்டவரை நாம் ஒருபோதும் பயமுறுத்தவோ வளைக்கவோ அவரை உசுப்பு ஏற்றவோ முடியாது. மனுஷனை உசுப்பு ஏற்றுற மாதிரி ஆண்டவரை அவனை அப்படியே கிண்டி விட்டு அவனை எதையாவது ஒன்று செய்ய வைக்கிற மாதிரி, என் மேலே உண்மையான அன்பு இருந்தால் நீ இதை செய்யணும்னு சொல்லுவாங்க சிலர் இன்னொருத்தரை பார்த்து. அதாவது எதையோ ஒன்றை செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தரை அப்படியே தூண்டி விடுறது, எதையாவது உணர்ச்சி பயப்பட்டு அவங்கள உணர்ச்சி வசத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு காரியத்தை சாதிக்கிறது. அது ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நடக்காது. சில நேரங்களில் நம்ம சிறு பிள்ளைத்தனமாக ஆரம்பத்தில் செய்யும்போது ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அதே வேலையாக இருக்கக்கூடாது. ஆகவே அவரை புரிந்து கொண்டு அவருக்கேற்றார் போல நம்மை வளைத்து கொள்வோம், நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆமென்.